வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. நாட்டின் ஜனநாயக நடைமுறைகள் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அனைத்துவித பால் கேன் மற்றும் சூரிய சக்தி குக்கர்களுக்கு 12% வரி விதிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரைத்துள்ளது. புதிய குற்றவியல் நடைமுறை திருத்த சட்டம் தொடர்பான மாநாடு சென்னையில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 50 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிய உறுப்பினர்களுக்கு இடைக்கால மக்களவைத் தலைவர் திரு பார்துஹாரி மத்ஹப் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மாநிலங்களவை கூட்டத்தொடர் வரும் வியாழக்கிழமை தொடங்குகிறது. நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வரும் 27ஆம் தேதி உரையாற்றுகிறார். மக்களவைத் தலைவர் தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும். நாட்டின் வெள்ள மேலாண்மை தொடர்பான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் இந்த உயர்நிலை கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை தடுப்பது மற்றும் நிவாரண நடவடிக்கையை மேற்கொள்வது தொடர்பான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் ஜனநாயக நடைமுறைகள் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லக்னோவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், வலிமையான ஜனநாயக நடைமுறைகள் மூலம் இந்தியா உலக அளவில் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் மனநிலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் மாற்றம் கண்டு வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை சுட்டிக்காட்டிய அவர், சர்வதேச அளவில் இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் 53வது கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு பரிந்துரைகளை ஜிஎஸ்டி கவுன்சில் முன்வைத்துள்ளது. இதில் வரி செலுத்துவோரின் வட்டி சுமையை குறைப்பது, அனைத்து விதமான பால் கேன்கள், அனைத்து சூரிய சக்தி குக்கர்களுக்கு 12% வரி விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சாமானிய மக்கள் பயனடையும் வகையில் ரயில்வே வழங்கும் சில சேவைகள் மற்றும் மாணவர் விடுதிகள் ஆகியவற்றுக்கு வரி விலக்கு அளிக்க கவுன்சில் பரிந்துரை செய்துள்ளது. பாதுகாப்பு படைகளுக்கான குறிப்பிட்ட தளவாட இறக்குமதிக்கான ஜிஎஸ்டி வரி விலக்கு மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 2017-2018 நிதியாண்டு முதல் 2019-2020 நிதியாண்டு வரையிலான 3 ஆண்டுகளுக்கு ஜிஎஸ்டி சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட வட்டி மற்றும் அபராதங்களை தள்ளுபடி செய்யவும் ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரைத்துள்ளது. புதிய குற்றவியல் நடைமுறை திருத்த சட்டம் தொடர்பான மாநாடு சென்னையில் இன்று நடைபெறுகிறது. தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி, மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால், மத்திய இணையமைச்சர் திரு எல். முருகன், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ஆர். மகாதேவன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய சட்ட அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள், பல்வேறு மாநில உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகள், தலைமை வழக்கறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். மத்திய அரசு செயல்படுத்த உள்ள குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் புதிய அம்சங்கள் குறித்தும் அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்புத் துறையில் அடுத்த தலைமுறைக்கான நவீன தொழில்நுட்பங்களை கொண்டுவரும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ராணுவ தொலைத்தொடர்பு கல்லூரி, இந்திய ராணுவ மற்றும் நுண்ணலை மின்னணு பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன் மூலம் இந்திய ராணுவத்தின் தொழில்நுட்ப திறன் குறிப்பிடத்தக்க அளவில் வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள், பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன. என்சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம்.
முதுகலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு இன்று நடைபெறுவதாக இருந்த நீட் நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அண்மையில் சில போட்டித் தேர்வுகள் தொடர்பாக புகார்கள் எழுந்ததை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்தேர்வுக்கான புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான நடைமுறைகளை முழுமையாக மதிப்பீடு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலன் கருதியும் தேர்வு நடைமுறைகளில் நேர்மையை கடைபிடிக்கும் வகையில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விரிவான விசாரணையை மேற்கொள்ளும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலன்கள் பாதுகாக்கப்படுவதுடன் போட்டித் தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைகேட்டில் தொடர்புடைய தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. தேர்வுகள் தொடர்பான முறைகேடுகளை தடுக்கும் வகையில் பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு சட்டத்தை மத்திய அரசு இயற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான புகாரை அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 6 பேரை பீகார் காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ரித்விக் ஸ்ரீவத்சவா, கைது செய்யப்பட்டுள்ள சந்தேகத்திற்கிடமான நபர்கள் தேவிப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை அருகே வாடகை வீட்டில் தங்கியிருந்ததாக கூறினார். கைது செய்யப்பட்டவர்களின் அடையாளம் கண்டறியப்பட்ட பின்னர் பீகார் மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த வழக்கு தொடர்பாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். தேசிய தேர்வு முகமையின் கீழ் நடத்தப்படும் தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் பரிந்துரைகளை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட மாநில உயர்நிலைக் குழுவிற்கு பல்கலைக்கழக மானியக் குழு வரவேற்பு தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் திரு மமிடாலா ஜெகதீஷ் குமார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ளார். தேர்வு தொடர்பான நடைமுறைகள், தரவு பாதுகாப்பை மேம்படுத்துதல், தேசிய தேர்வு முகமையின் வடிவமைப்பு மற்றும் செயல்பாடுகளை மேம்படுத்துவதன் மூலம் தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 50 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்றது. ஆன்டிகுவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 196 ரன் எடுத்தது. இதையடுத்து 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பங்களாதேஷ் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 146 ரன் எடுத்தது. இதன் மூலம் இந்தியா அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் ஆடிவரும் ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன் வரை 17 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 122 ரன் எடுத்துள்ளது. மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. பிரிஸ்டவுனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. பிரிக்ஸ் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. ரஷ்யாவின் கசானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. இப்போட்டியில் இதுவரை இந்தியா 3 தங்கம், 6 வெள்ளி, 20 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. லாகோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் இந்தியாவின் சுதித்ரா முகர்ஜியை 11-8, 13-15, 11-9, 9-11, 12-10 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் அவர் சீனாவின் இஜி டிங்கை எதிர்கொள்கிறார். இன்று நடைபெறும் மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அர்ச்சனா கிரீஷ் காமத் ஸ்ரீஜா அகுலா இணை இந்தியாவின் யஷஸ்வினி கோர்பாடே தியா பராக் சிட்டாலே இணையை எதிர்கொள்கிறது. இந்திய தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகளுக்கு இடையேயான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. பெங்களூருவில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இந்தியா 2 போட்டிகளை வென்று தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. நாட்டின் ஜனநாயக நடைமுறைகள் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அனைத்து வித பால் கேன் மற்றும் சூரிய சக்தி குக்வேர்களுக்கு 12% வரி விதிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரைத்துள்ளது. புதிய குற்றவியல் நடைமுறை திருத்த சட்டம் தொடர்பான மாநாடு சென்னையில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 50 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.